மாணவர்களுக்கு மீண்டுமாக இன்றைய தினத்தில் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்கள் கடந்த நாட்களில் 6ஆம் வகுப்பு 2வது பருவ புத்தகத்திலே அலகு முதலை ஒன்றை நாம் பார்த்தோம். தொடர்ந்து 2வது அலகை கடந்த பாடங்களிலும் நாம் பார்த்தோம். அதிலே மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் என்ற தலைப்பிலே சமண மதம் எவ்வாறு உருவாக்கியது, அதை உருவாக்கியது யார் என்று நாம் பார்க்கிற போது அதில் முக்கியமான ஒரு 24 தீர்த்தங்கரர்கள் அதை உருவாக்கினார்கள். அதிலே முக்கியமான நபர் மகாவீரர் என்று நாம் பார்த்தோம். மகாவீரர் சாதாரண ஒரு மனிதன் அல்ல. அவர் அரச பரம்பரையிலே இளவரசராக காணப்பட்டவர். அதன் பின்பு தன்னை வெறுத்து துறவியாக மாறி இந்த சமண மதத்தை அவர் ஏற்படுத்தினார் என்று கடந்த பாட வேளையிலே நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் விட ஒரு புதிய பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆன்லைன் வகுப்பில் இருக்கின்ற அனைத்து மாணவர்களும் உங்களது சமூக அறிவியல் புத்தகத்திலே 126வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 126வது புத்தகத்திலே பௌத்தம் என்ற தலைமையிலே பௌத்த மதம் என்ற தலைப்பிலே அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. புத்த மதம் என்று சொல்லுவார்கள். பொதுவாக புத்த மதம் என்றாலே அது எல்லாம் பிறந்தவர்கள் என்றார். புத்த மதம் என்று சொல்லும்போது அது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் துறந்தவர்கள், ஆசையை துறந்தவர்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த புத்த மதமும் இந்த 6வது நூற்றாண்டிலே அது சிறப்பாக வளர்ச்சி அடைந்தது. இந்த பௌத்த மதத்தை நிறுவியவர் கௌதம புத்தர். அவர் பேர் கௌதமன். அவருடைய பழைய பேர் சித்தார்த்தன் என்று பெயர். சித்தார்த்தன் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. இவர் இளவரசர். இவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையை நாம் பார்த்தோமானால் மிகவும் பரிதாபமாக இருக்கும். ஏனென்றால் இவர் பிறந்து 7 நாட்களிலேயே அவருடைய தாயார் இருந்து போனார். சித்தார்த்தனுடைய தாயார் பிறந்து 7 நாட்களிலே, இந்த சித்தார்த்தர் பிறந்த இந்த புத்தர் பிறந்த 7ஆம் நாளிலேயே அவர் என்ன செய்கிறார்? இறந்து போனார். பாருங்க எப்படி இருக்கும், ஒரு பரிதாபமான ஒரு நிலை. அந்த நிலையிலே அவரை வளர்த்தவர் அவருடைய சிற்றன்னை என்று அழைக்கப்படுகின்ற, சின்ன தாயார் என்று அழைக்கப்படுகின்ற கௌதமி வளர்ப்பார். கௌதமி வளர்த்தார். இந்த கௌதமி அவரை வளர்த்தது நிமித்தமாகவே கௌதம புத்தர் என்று அழைக்கப்பட்டார். பிற்காலத்தில் இவர் சும்மா சாதாரணமாக ஒரு துறவியாக மாறல. வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பார்த்து தான் அவர் என்ன செய்தார்? நடந்தார். எப்படின்னா, சிறு வயசுலேயே அவர் துறவியாக மாறல. சிறு வயதிலே அவர் ஆசையை வெறுக்கலை. அவர் என்ன செய்தார்? கிட்டத்தட்ட 29 வயது வரை அவர் இளவரசராக, துள்ளி குதிக்கும் மானாக, பயமறியாத ஒரு மனிதராக, அரசர் இளவரசர் என்ற அதிகாரத்தோடு பலம் வந்தார். அதிகமாக குதிரையிலே அவர் பலம் வந்தார். இப்படி கிட்டத்தட்ட 29 வயது வரை அவர் இந்த குதிரையிலே சவாரி செய்வது அவருக்கு ஒரு பழக்கப்பட்ட கதை. அரச பரம்பரையிலே எல்லா வசதிகளையும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு காலகட்டம் எதுவென்றால், அவர் ஒரு நாள் என்ன செய்கிறாரு? அங்கே குதிரையில் போகிறார். குதிரையில் போகின்ற போது சில காட்சிகளை பார்க்கின்றார். அதிலே பார்த்த காட்சியில் ஒரு 4 காட்சி. என்னன்னு சொன்னால், முதல்ல குதிரையில் அப்படி போயிட்டுருக்கிறாரு. அங்கே போகும்போது கூன் விழுந்து, அதாவது முதுகு தண்டுவடம் நொறிந்து கூன் விழுந்து கந்தல் ஆடை, ஒன்றுக்கடுத்த ஆடை அணிந்த பராமரிப்பற்ற
ஒரு முதியவர் அங்கே நடந்து போய் கொண்டிருக்கிறார். நம்ம சாதாரணமாக முதுகு தண்டோட நமக்கு நல்லா இருக்குது, அதனால் நல்லா டிப்டாப்பாக என்ன செய்கிறோம், நடந்து போகிறோம். ஆனால் முதுகு தண்டோடத்தில் பிரச்சனை வந்து நொறிவு வந்து ஏதாவது சவு வளர்ந்து மருத்துவமனைக்கு சென்று அது மீறப்போ நாம் சிகிச்சை மீட்டு கொண்டோம்னா அவ்வளவு அதிகமாக உசாரமாக நடக்க முடியும். அதே போல தான் பண்டைய காலங்களிலே மருத்துவம் கிடையாது. அப்போ புரிந்து வேலை செய்து கூறாகவே மாறி எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு கூன் விழுந்த மனிதரையும் பார்க்கிறார், பரிதாபப்படுறார். அடுத்தால என்ன செய்யறாருன்னு சொன்னால், ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கிறார். அந்த மனுஷன் எப்படி இருக்கிறாருன்னா நோயோடு காணப்படுகிறார். பொதுவாக குணமாக்கக்கூடாது, சரி செய்ய முடியாத ஒரு நோயோடு அவர் இருக்கிறார். இப்போ தெரியாது என்ன நோயாக இருக்குன்னு சொன்னால் குஷ்டரோகம் தொழுநோய்னு சொல்லுவாங்க. இந்த குஷ்டரோக நோய் இருந்து வந்தால் சமுதாயத்தில் எல்லாரும் வெறுத்து ஒதுக்கிடுவாங்க, வீட்டிலே சேர்க்க மாட்டாங்க. அவருடைய உடல் தோல்களெல்லாம் படுத்து அழுப்பி ரத்தம் சுரந்து சீழ்வடித்து அது கையெல்லாம் மடக்கப்படும், காலெல்லாம் மடக்கப்படும், யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதனை, கஷ்டப்பட்ட ஒரு மனிதனை, நோயுள்ள ஒரு மனிதனை காண்கிறார். மூன்றாவது என்னென்னா, அப்படி அது கூட இதெல்லாம் நடக்கிறது குதிரையில் போயிட்டு இருக்கும்போது முதல்ல அந்த கூழ் விழுந்த மனுஷன் பார்க்குறாரு, ரெண்டாவது அந்த நோயோடு காட்டுகிற அந்த மனிதனை பார்க்குறாரு, மூணாவது பார்க்குறாரு அங்கே ஒரு பிணத்தை தூக்கிட்டு போகிறாங்க. இறந்த மனிதரை 4 பேர் சேர்ந்து அந்த பிணத்தை தூக்கி கொண்டு செல்கிறார்கள். எப்படி சொல்கிறாங்க? அழுது கொண்டே செல்கிறார்கள். சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, முக்கியமானவங்க, குடும்பத்தில் மிகவும் பற்றுதலாக இருந்தவங்க யாராவது மரணமடைந்து விட்டால் அது மிகவும் ஒரு பெரிய இழப்பு என்பது நமக்கு நன்றாக. அதே போல் அவர்கள் என்ன செய்கிறாங்க, கொஞ்சத்து கவலையோடு கூட போகிறாங்க. அப்போ இதையும் பார்க்குறாங்க. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் வசதியோடு வாழ்ந்தால், எவ்வளவுதான் அந்தஸ்தோடு வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் அதிகாரத்தோடு வாழ்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமில்லை என்று அறிந்து கொண்டார். கடைசியாக நம்ம அதை பார்க்கணும்னு சொன்னால், அங்கே என்ன நடக்குதுன்னா, அங்கே ஒரு வாரத்தில் ஒரு துறவி, முற்றும் துறந்தவர், ஆசையை துறந்தவர், குடும்பத்தை துறந்தவர் ஒருத்தர் எரிச்சிருக்காரு. அவர் அங்கே உட்காந்து எரிச்சிட்டு இருக்காரு, தியானம் பண்ணிருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட 4 காட்சிகளையும் பார்த்தார். அப்போது மனுஷனுடைய வாழ்க்கையில் நோய் வந்து கஷ்டப்படுறான், இன்னும் வயது உண்மையினால் கஷ்டப்படுறான், நோய் விழுந்து, இன்னும் அவனுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இறப்பு உண்டு, அதன் மூலமாக எல்லாரும் கவலையோடு தான் காணப்பட நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுது. அப்படி நான் இதெல்லாம் நம்ம ஒன்று பார்க்கணும். இதை அறியாத ஒருத்தர் ஒரு மரத்து மூட்டை இருந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறார், எதையுமே பற்றி கவலைப்படலை. அப்போது கவலைகளில் படவில்லை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. இதை பார்த்துதான் அவருக்கு இப்படி மாறுகிற எண்ணம் ஏற்படுகிறது. சரி, இப்போ இவருடைய இயற்கை சித்தார்த்தம் பார்க்கிறோம். எப்போ 29 வயது வரை இவர் எவ்வாறு தான் அழைக்கப்பட்டார்? சித்தார்த்தர், இளவரசர் என்று நாம் அழைக்கப்பட்டோம். இவர் எங்க பிறந்தார்னு சொன்னா, நேபாளத்தில் உள்ள லும்பினி மாவட்டத்தில் பிறந்தார். எங்க பிறந்தார்? நேபாளத்தில் உள்ள லும்பினி என்ற ஒரு மாவட்டத்தில் பிறந்தார். இவங்க அப்பா பேர் என்னன்னு சொன்னா சுத்தோதனர். அப்பா பேர் சுத்தோதனர். இவங்க அம்மா பேர் என்னன்னு சொன்னா மாயா. அம்மா பேர் மாயா தேவி. அப்போ கௌதம புத்தர் சித்தார்த்தர் நேபாளத்தில் உள்ள லும்பினி மாவட்டத்தில் சுத்தோதனருக்கும்
மாயாதேவிக்கும் மகனாக என்ன செய்தார்? பிறந்தார். சரி, அது மட்டும் இல்லாமல் இவர் பேர் புத்தர்னு சொல்றாங்க. புத்தர்ங்கிற அர்த்தம் சொன்னால், இந்த புத்தருக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் முற்றும் திறந்தவர், ஞானம் பெற்றவர். என்னது? ஞானம் பெற்றவர். எப்போ ஞானம் பெறுவாங்க? தவம் இருக்கும்போது, தியானம் இருக்கும்போது ஞானத்தை இறைவனிடத்திலிருந்து பெறுகிறார்கள். சரி, அப்படி இருக்கட்டும். இவர் கடைசியில் இறந்தது எங்கே இருந்தாருன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள குஷி அப்படிங்கிற ஒரு நகரத்தில் தான் என்ன செய்தார்? இறந்தார். எங்க? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள குஷிங்கிற ஒரு இடத்துல என்ன செய்தார்? கடைசியில் இறந்தார் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ இருக்கட்டும். அடுத்தது இவர் டப்புனி பண்ணது அவர் ஞானம் அடையல. 29 வயசு வரை அவர் எப்படி காணப்பட்டார்? இளவரசரை காணப்பட்டார். இந்த காட்சிகளை பார்க்குறாரு. அப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை, நம்ம எதுவுமே நமக்கு தேவையில்லை என்ற ஒரு முடிவுக்கு என்ன செய்தார்? வந்தார். வந்து அதற்கு பின்பு கிட்டத்தட்ட 6 மாதம், 6 ஆண்டுகள், 6 வருஷம், 6 ஆண்டுகள் என்ன செய்தார்? 6 ஆண்டுகள் அவர் என்ன செய்தார்? தவம் இருந்தார். என்ன செய்தார்? தவம் இருந்தார். வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். வீட்டை விட்டு வெளியே போகிறார். அப்போ பெற்றோர்கள் எப்படி இருக்கணும்? கவலையாக. ஏன் நம்ம ஒரு இளவரசர் எல்லாத்தையும் திறந்து எங்கே போயிட்டாரு? வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 6 வருஷம், 6 வருஷம் என்று சொல்லுகின்ற போது ஒரு வருஷத்துக்கு 365 நாள். ஒரு வருஷத்துக்கு என்ன நாள்? 365 நாள். 6 30 3 6 36 39 3 18 21 கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள்? 2190 நாட்கள் அவங்க என்ன செய்தாங்க? அங்கே தவம் இருந்தார். தவம் இருந்த பிறகு எந்த ஒரு முன்னேற்றமும் அவருக்கு இன்னும் ஏற்படலை. ஆனால் உடல் தான் என்ன செய்தது? சோர்வடைந்தது, களைப்படைந்தது, மெலிந்தது. காரணம் என்ன? சாப்பிட்டுக்க மாட்டார். சரியான முறை செய்ய மாட்டார், சாப்பிட்டுக்க மாட்டார். அப்போ இது பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லை இருக்கிறத ஒன்றிட்டு தான் என்ன செய்யாரு? நம்ம இப்படி நம்முடைய உடலை ஒடுக்கி துறவு மேற்கொள்வது தேவையில்லாத காரியம். உடல் நல்லா இருந்தால் தான் இறைவனை வழிபட முடியும். நம்ம உடல் நல்லா இருந்தால் தான், சுவர் இருந்தால் தான் சிந்தனை வரைய முடியும். நம்ம ஒன்றுமே சாப்பிடாம எதுவும் கௌரவமாக இருந்தோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு அவர் நினைச்சார். நினைச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணார் தெரியுமா? இவர் எங்களுக்கு யார் நமக்கு தவம் வேண்டாம், என்ன வேண்டாம், தவம் வேண்டாம், என்ன செய்வோம்? தியானம் பண்ணுவோம், ஆண்டவரை நினைத்து இறைவனை நினைத்து கொண்டு இருக்கோம் அப்படின்ட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தியானம் எங்கே பண்ணார்? எங்கே போய் பண்ணாருன்னு சொன்னால் கயாங்கிற ஒரு இடத்துல ஒரு அரச மரம் இருந்தது. அந்த அரச மரத்தை அடியில் என்ன செய்ய ஆரம்பித்தார்? தியானம் பண்ண ஆரம்பித்து விட்டார். 6 ஆண்டு தவம் இருந்தும் அவருக்கு என்னது வரல? ஞானம் வரல, இறைவனுடைய அருள் கிடைக்கல. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்கள் தான் ஒரு அரச மரத்தின் கையாளுற இடத்துல அரச மரத்தின் தியானம் இருந்தார். அவருக்கு என்னது வந்தது? ஞானம் வந்தது, அறிவு வந்தது, புத்தி வந்தது, தெளிவு வந்தது. அடுத்த இவர் அரசருடைய பரம்பரையிலே வந்து முனிவர் ஆனபடியினால், துறவி ஆனபடியினால் இவருக்கு என்ன பேரு? சாக்கிய முனி என்று அழைத்தார். முனி, சாக்கிய முனி. ஏன்னா சாக்கிய முனி, சாக்கியர்கள் என்ற அரச பரம்பரையிலிருந்து அவர் முனிவராக வந்தபடியினால் இவர் சாக்கிய முனி என்று அழைக்கப்பட்டார். அடுத்த பாருங்க, இவர் என்ன பண்ணாரு? இவர் ஒரு பிரயாணம் பண்ணார். இவர் என்ன செய்தார்? ஒரு பிரயாணம் கொண்டார். பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல போய் போதனை பண்ண ஆரம்பிச்சார்.
அவருடைய பிரயாணத்துக்கு என்ன பேர்னு கேட்டால் தர்ம சக்கர பிரவர்த்தனம். தர்ம சக்கர பிரவர்த்தனா பயணம், தர்ம சக்கர பயணம் மேற்கொண்டார். மேற்கொண்டு பல இடங்களுக்கு போனாங்க. பெய்யி முதல் அவருடைய சொற்பொழிவு ஞானம் பெற்ற பிறகு முதல் அவருடைய சொற்பொழிவை இயற்றிய இடம் எங்கன்னா வாரணாசி பக்கத்தில் சாரநாத்துங்கிற இடத்துல ஒரு மான் பூங்கா இருக்கு. வாரணாசின்னா ஒரு மாவட்டம், அதுக்கு பக்கத்தில் அங்கே என்னது சாரநாத்துங்கிற இடத்தின் பக்கத்தில் இருந்த ஒரு மான் பூங்காவில் முதல் முறையை செய்தார் அவர் நிகழ்த்தினார். சரியா? முதல் போதனை எப்போ ஞானம் பெற்ற பிறகு. ஞானம் எப்போ பிறந்தது? ஒரு 29 ஆண்டுகள் தவம் இருந்தும் ஒன்றும் கிடைக்காதது. அதற்கு பின்பு 6 ஆண்டுகள் தவம் இருந்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இவர் என்ன செய்ய ஆரம்பிச்சாரு? எங்கள் கயாங்கிற இடத்துல அரசு மரத்தில் உட்கார்ந்து அவர் தியானம் பண்ணினார். கிட்டத்தட்ட 45 நாளில் அவருக்கு என்ன உண்டாயிற்று? ஞானம் உண்டாயிற்று. ஞானம் உண்டான பிறகு பிரயாணம் செய்து எங்கே போனார்? அந்த வாரணாசிக்கு அருகிலுள்ள சாரநாத்தில் இருக்கிற மான் பூங்காவில் முதல் முறை செய்தார், நிகழ்த்தினார் என்று இங்கே பார்க்க முடிகிறது. அவர் என்னத்தை சொன்னார்? கௌதம புத்தர் இருக்கார் இல்லையா, அவர் என்னத்தை சொன்னார்? புத்தர்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொன்னோம்? ஞானம் பெற்றவர்கள், அறிவு பெற்றவர்கள், அல்லது புத்தி பெற்றவர்கள் என்பதை குறித்து அதனால அவருக்கு புத்தர்னி பேர் வச்சாங்க. சரி, அடுத்த நம்ம பார்த்தோம்னு சொன்னால் புத்தர் ஒரு 4 உண்மையை சொன்னார். ஒரு 4 உண்மையை சொன்னார். ஒன்றாவது மனுஷனுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய 4 உண்மை. ஒன்றாவது, மனுஷனுடைய வாழ்க்கைன்னு சொன்னால் அங்கே என்னெல்லாம் இருக்கும்? துன்பம் இருக்கும், துயரங்கள் நிறைந்தது. மனித வாழ்க்கையில் சாதாரண நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், துயரங்கள் இருக்கும். ஆமாம், அப்படி இருக்குது. அந்த 2வது பாயிண்ட் என்னன்னா, அந்த துன்பத்துக்கு காரணம் என்ன? ஆசை. துன்பத்துக்கு காரணம் என்ன? ஆசை என்று அங்கே பார்க்கின்றோம். ஆசை தான் மனுஷன் இப்பவுமே நம்ம பார்க்கலாம், நிறைய ஆசைப்படுவோம். நம்மகிட்ட ஒரு சைக்கிள் இருக்குன்னா ஒரு பைக் கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவோம். பைக் இருக்கும்போது ஒரு கார் கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவோம். கார் இருக்கும்போது அதோட ஒரு பெரிய வாகனம் இருக்குன்னு ஆசைப்படுவோம். சின்ன கூரை வீட்டில் இருந்துன்னு சொன்னால் நல்ல ஒரு மச்சி வீடு வேண்டி ஆசைப்படுவோம். மச்சி வீட்டில் இருந்தோம்னா மாடி வீடு வேண்டி ஆசைப்படுவோம். அப்படிதானே? மாடி வீடு இருந்துச்சுன்னா பங்களா மாதிரி உள்ள வீடு அதுக்கடி ஆசைப்படுவோம். இப்படி ஆசைப்படும் போது மனிதனுடைய ஆசையின் மூலமாக பலவிதமான தவறுகள் ஏற்பட காரணமாகிறது. பணம் வேணும். அப்போ பணம் நம்ம சம்பாதிக்கிறது நம்ம காரணம். அப்போ வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? யோசிப்போம். அப்போ இப்படி நிறைய தவறுகள் என்ன செய்கிறது? நடக்கிறது. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த ஆசை தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம். கடன் வாங்குவோம், பொருளை வாங்கிடுவோம், அது கடன் கொடுத்து அந்த கடன் அடைக்க முடியாது, கஷ்டப்படுவோம். இப்போ துன்பத்துக்கு காரணம் கடைக்காரன் கேட்போம். அப்போ கஷ்டம், துன்பம், வேதனை ஏற்படும். அப்போது மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த ஆசையை நம்ம விட்டுட்டோம்னு சொன்னால் துன்பங்கள், துயரங்கள் இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம்? வாழலாம். 3 காரியம். அடுத்த 4வது காரியம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன செய்யணுமா? சரியான பாதையில் என்ன செய்யணும்? போகணும். சரியான பாதையில் என்ன செய்யணும்? போகணும். நம்ம செய்தது சரிதானா, தப்பான காரியமா, சரியான காரியமா அப்படிங்கிறத பார்த்து என்ன செய்யணுமா? போகணும். அதுக்கு 8 வழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தாரு. இது 4 உண்மைகள். 4 உண்மைகளை அவர் அறிந்து கொண்டார். என்ன செய்தார்? மனுஷனுடைய வாழ்க்கையில் துன்பமும் உண்டு, துயரமும் உண்டு. இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் ஆசை. 2வது பாயிண்ட். அப்போ இந்த ஆசை இல்லாமல் இருந்தால் துயரமும் துன்பமும் இல்லாமல் வாழலாம். அப்படின்னா அடுத்தல நம்மளுடைய பாதை, நாம் செய்கின்ற பாதை, நாம் செய்கின்ற காரியம் எல்லாமே சரியாக இருக்க வேண்டும். எல்லாம் இருந்துன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே சிறப்பாக வாழ முடியும் என்று மக்களுக்கு போதித்தார். யாரு? கௌதம புத்தர். அடுத்தல ஒரு 8 வழிகள், 8 வழிகளை கடைபிடித்தார். 8 வழியெல்லாம் கஷ்டமான வழிகள் இல்லை. நம்முடைய
வாழ்க்கையில் நம்ம ஈஸியாக பின்பற்றக்கூடிய கருத்து அவர் சொல்லித்தான் நம்ம பின்பற்ற வேண்டியது தேவையில்லை. இந்த 8 வழிகள் நமக்கு தெரிஞ்சுட்டா நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யலாம், ஓஹோனி வாழலாம். அந்த 8 வழிகள் என்னன்னு சொன்னால், நல்ல நம்பிக்கை. 1 நம்பிக்கை, 2 நல்ல எண்ணம் இருக்க வேண்டும், 3 நல்ல விதமாக பேச வேண்டும், 4 நாம் செய்யக்கூடிய வேலை வந்து நல்ல செயலாக இருக்கணும், தீமையான செயலாக இருக்கக்கூடாது, 5 நம்முடைய வாழ்க்கையானது மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்கணும், 6 நல்ல முயற்சி. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் முயற்சி செய்யணும். முயற்சியின்மை புகழ்த்தி விடும். முயற்சி இருந்தால் தான் வாழ்க்கை நம்ம இருக்க முடியும், முன்னேற முடியும். முயற்சி இருந்தால் தான் நம்ம போட்டியில் வெற்றி பெற முடியும். 2 பேர் போட்டியில் ஓடுறான்னு சொன்னால் எப்படியாவது நம்ம செஞ்சிடணும், வெற்றி பெற்றணும்னு ஒரு ஆர்வத்தோடு சொன்னால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். அப்போ அப்படி இருக்குது. அடுத்தது நல்ல அறிவிலே சிறந்தவர்களாக காணப்பட வேண்டும். நல்ல தியானம், இறைவனை நினைக்க வேண்டும். 8 விதமான வழிகள். முதலாவது சொன்னால் நம்பிக்கை, எல்லாமே நல்லன்னு வரும். நல்ல நம்பிக்கை, நல்ல எண்ணம், நல்ல பேச்சு, நல்ல செயல், நல்ல வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல அறிவு, நல்ல தியானம். இது எல்லாம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழலாமா, சிறந்து வாழ முடியும். அடுத்தால இதெல்லாம் நம்ம பின்பற்றி வாழ்க்கை அப்படி வாழ முடியும். சரி, இது இருக்கட்டும். புத்தர் என்னென்ன போதனைகளெல்லாம் சொன்னார்? புத்தர் அவர் புத்தராக மாறி, சித்தார்த்தர் வந்து புத்தராக மாறிய பிறகு அவர் 29 ஆண்டுகளுக்கு பிறகு 6 ஆண்டுகள் தவம் இருந்து 16 போதனைகளை செறிந்த பிறகு 45 நாட்கள் தியானம் இருந்து ஞானம் பெற்ற பிறகு அவர் மக்களுக்கு என்னென்ன போய்த்தார் என்று நாம் பார்த்தோம்னா, என்ன போய்த்தாரா, அவருடைய போதனைகள் எல்லாமே எளிமையாக இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடுமையான வார்த்தை கிடையாது. மக்களெல்லாம் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இருந்தது. அவர் சொல்வது வார்த்தைகள் மற்றவர்களெல்லாம் என்ன செய்து புரிந்தது. அடுத்தால மக்கள் அந்த ஒவ்வொரு பகுதியிலுள்ள மக்கள் வந்து என்னென்ன மொழியை பின்பற்றுகிறார்களோ அந்த மொழிக்கு ஏற்றாப்படி அவர் என்ன செய்தார், பேசினார். தமிழ்நாட்டில் போனால் தமிழில் பேசணும், கர்நாடகாவுக்கு போனால் கன்னடத்தில் பேசணும், தெலுங்கானாவுக்கு போனால் ஆந்திராவுக்கு போனால் தெலுங்கில் பேசணும், கேரளாவுக்கு போனால் மலையாளத்தில் பேசணும், மகாராஷ்டிராவுக்கு போனால் மராட்டியில் பேசணும், குஜராத்துக்கு போனால் குஜராத்தில் பேசணும், ஒரிசாவுக்கு போனால் ஒடிசியில் பேசணும், பஞ்சாபுக்கு போனால் பஞ்சாபில் பேசணும். இப்படி ஒவ்வொரு மொழிகளையும் அந்தந்த மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த போதனைகளை அவர் என்ன செய்தார். இது இவர் இங்கே மட்டும் பேசலை, பிற மாநிலங்களிலும் பிற நாடுகளிலும் அது என்ன செய்தது, இந்த புத்தமதம் பரவியது. சரி, அடுத்த பாருங்க என்ன செய்தாருன்னா, இவர் வந்து சும்மா காட்டை கட்டி இழுக்குது. அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது, என்னென்ன நடக்கணும், எப்படி நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதை பற்றிய போதனையை வந்து என்ன செய்தார். அதை பற்றி சொன்னார். எப்படி 21 வருஷம் வாழ்ந்துருப்பார், ஆடம்பரமாக வாழ்ந்துருப்பார், ஒரு பிரயோஜனமே இல்லை. எனவே நீங்கள் ஆடம்பரமாக இருக்கக்கூடாது, வாழக்கூடாது, எளிமையாக என்ன செய்யணும், வாழணும். அப்படிதானே? இந்த 8 வழிகள், நல்ல நம்பிக்கை, நல்ல செயல், நல்ல காரியங்கள், எல்லாத்தையும் நல்ல எண்ணம், இப்படி எல்லாத்தையுமே என்ன செய்யணும், பின்பற்றணும். அப்படி எல்லாம் சொல்லணும். அடுத்தால இவர் எப்படி சொன்னார், மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த வார்த்தைகளை அவர் என்ன செய்தார், அவங்களுடைய நடந்து கொண்டு இருப்பது, இனி நடக்க போகிறதெல்லாம் பற்றி அவர் என்ன செய்தார் சொன்னார். அடுத்தல இவர் ஆடம்பரத்தை விரும்பாதவர். இப்போ நம்ம மகாவீரரை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சடங்குகள், அடுத்தல வேள்விகள்னா யாகங்கள், அதெல்லாம் அவர் என்ன செய்யலை, இவர் என்ன செய்யலை, வேண்டான்னு சார். அப்படிலாம் தேவையில்லை. ஏன்னா அதுக்கு என்ன ஆகும், நிறைய பொருள் செலவாகும். எனவே அது நமக்கு தேவையில்லை, சும்மா தியானம் இருந்தாலே போதும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு அவர் என்ன செய்து விட்டார், வந்து விட்டார். சரி, இப்படி இருந்தார். இவருடைய போதனைகள், அதுக்கு இவருடைய போதனைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது என்றால் தம்மா, இது தம்மா என்று அழைக்கப்பட்டது. புத்தருடைய போதனைக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னால் தம்மா என்று பெயர். சரி,
இந்த தம்மா என்னென்ன இதனுடைய போதனைகள் என்னென்னா, நம்ம மகாவீரர் சொன்னார் கர்மம் கர்மவினை இதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னார்ல. ஆனால் இவர் என்ன சொல்றாரு? உண்டு, கர்மவினை உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தப்பு பண்ணா அந்த தவறு எதுக்கு வேற போகும்? உன்னுடைய பிள்ளைக்கு போகும், உன்னுடைய சந்ததிக்கு போகும். நீ நல்லது செய்தால் உன்னுடைய பிள்ளைகள் நல்லா வாழும். அப்படிங்கிறத அவர் என்ன செய்தார்? இவர் அது வச்சாதான் நம்ம தப்பு பண்ணால் நம்ம தண்டனை கிடைக்கும், நல்லது தண்டனை செய்தோம்னா நன்மை கிடைக்கும் அப்படின்னு என்ன செய்தார் சொன்னார். அப்போ ஒருவருடைய செயலை வச்சு, ஒருவருடைய வேலையை வச்சு, ஒருவருடைய பணத்தை வச்சு இவன் நல்லவனா கெட்டவனா என்று என்ன செய்து கொள்ளலாம்? உணர்ந்து கொள்ளலாம் என்று அவர் சொல்றார். அடுத்தால இவர் ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை சொன்னார். என்னன்னா, கடவுள் உண்டுன்னு சொல்லல, கடவுள் இல்லை என்றும் சொல்லல. அப்போ இந்த உலகத்தை அவர் என்ன செய்தார்? இந்த உலகத்தில் உள்ள படைப்புகளை என்ன செய்தார்? நம்பினார். கடவுள் உண்டுன்னு சொல்லல, கடவுள் கிடையாதுன்னு சொல்லல. ஆனால் இந்த உலகத்துடைய படைப்புகளை என்ன செய்தார்? இந்த பிரபஞ்சத்தின் விதிகளை நம்பினார். பிரபஞ்சம்னா இந்த உலகத்துடைய காரியங்களை அவர் என்ன செய்தார்? நம்பினார். அடுத்ததை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, முக்தி அடைவதுதான் மனித வாழ்க்கையின் இறுதி நிலை என்று சொன்னார். சும்மா சாதாரணமாக சாகக்கூடாது. ஒருத்தன் வாழ்ந்து என்ன நிறைவாய் வாழ்ந்து கடைசியில் அவன் சாகணும். முக்தி அடைந்தாதான் அவன் என்ன செய்வான்? சொர்க்கத்துக்கு போவான். முக்தி அடைஞ்சாதான் அவன் என்ன செய்வான்? பரலோகத்துக்கு போவான். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவர் காணப்பட்டார். சொன்னார் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். நிறைவாய் காணப்பட வேண்டும், நல்ல நம்பிக்கை வைக்கணும், நல்ல எண்ணம் இருக்கணும், நல்ல பேச்சு இருக்கணும், நல்ல செயல் இருக்கணும், நல்ல வாழ்க்கை இருக்கணும், நல்ல முயற்சி இருக்கணும், நல்ல அறிவு இருக்கணும், நல்ல தியானம் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம இறக்கும்போது முக்தியை அடையலாம். நம்ம என்ன செய்யலாம்? இறைவனிடத்தில் செல்லலாம் என்று அவர் சொன்னார். உடனே நீங்கள் நினைக்கலாம், அவர் கடவுள் உண்டுன்னு சொல்லலையே, இல்லைன்னு சொல்லலை அப்படின்ட்டு. இல்லை, ஆனால் சொன்னார், அது சொல்லிட்டு இப்பிரபஞ்சத்தின் விதிகளை நம்பினா. மக்கள் சொல்கிறாங்க இல்லையா, இயற்கை செய்யலாம், இல்லை செய்யலாம், அது எப்படியோ அப்படி போட்டோம் அப்படின்னு செய்தார், சொல்லிவிட்டார். அடுத்த அகிம்சையை வற்புறுத்தினார். அகிம்சை என்ன? நம்ம அதை பார்த்தோம். அகிம்சை என்ன? எந்த உயிர்களுக்கும் தீமை செய்யாதிருத்தல். எந்த உயிர்களுக்கும் என்ன செய்தது? தீமையே அவர் என்ன செய்யல, செய்யவில்லை. அடுத்த இந்த ஜாதின்னு ஒன்று வரும் பார்த்தீங்கன்னா, மேல் ஜாதி கீழ் ஜாதி, உயர்ந்தவர் தாழ்ந்தவர், அந்த ஜாதி பாகுபாடே தேவையில்லை. மனிதனுடைய வாழ்க்கையில் இதே தேவையில்லை. எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் சமூகத்தில் ஒன்று தான் என்ன செய்தார் சொன்னார். அதோடு மாத்திரமல்ல, என்ன ஆச்சுன்னா, வாழ்க்கை சக்கரம் உலகை பற்றி பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொன்னார். வாழ்க்கை சக்கரம் சொன்னால் நம்ம வாழும் சாவும், அது பின்பு சந்ததிகள் உருவாகும், நம்முடைய பிள்ளைகள் வளரும். அப்படி அந்த சந்ததிகள், அந்த சுழற்சிகள் சரியான செய்து கொண்டே இருக்கும் அப்படின்னு இவர் சொன்னார். யார் சொன்னா? புத்தர் சொன்னார். அடுத்தல துறவிகள்னு சொன்னால் இதுதான் பேர். துறவிகள்னு பேர் பிட்சிகள். பிட்சிகள்னா என்ன அர்த்தம்? துறவின்னு அர்த்தம். பிட்சிகள்னா என்ன அர்த்தம்? துறவி, புத்த பிட்சி, புத்த துறவிகள். துறவிகள்னு சொன்னாலே நம்ம ஏற்கனவே அந்த மகாவீரத்தில் பார்த்தேன். துறவிகள்னு சொன்னாலே அவருடைய நம்ம நினச்ச ஆடை அடைய முடியாது, இஷ்டத்துக்கு நல்ல ட்ரெஸ்ஸை போட முடியாது. அதோடு மாத்திரமல்ல ஒவ்வொரு காரியம் செய்ய முடியாது. என்ன செய்யணும்? ஆடையெல்லாம் காரியுடைய தான் அணியணும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், பண்டார மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ஒரு திருவோடு கையில் வச்சுருக்கணும். இந்த திருவோடில் பிச்சை எடுக்கணும், அது முக்கியமான காரியம். மொட்டை அடிச்சிருவாங்க. இப்படிதான் நிறைய காரியங்கள் செய்வாங்க. வீட்டை விட்டு வெட்டிடுவாங்க. அவன் பெரிய எந்த ஒரு அரசனுடைய மகனாக இருந்தாலும் அவனை ஆண்டி தான், அண்ணன் நாடு பிச்சை எடுத்து தான் என்ன செய்யணும்? சாப்பிடணும்.
இப்படிப்பட்ட ஒரு நிலை பிட்சுகள், புத்த பிட்சுகள். அப்போ அப்படி இருக்குது. சரி, எளிய வாழ்க்கை வாழ்ந்தனர். பிச்சை துறைகள் என்ன அர்த்தம்? பிட்சுகள் என்று அழைக்கப்பட்டார்கள். எளிய வாழ்க்கை தான் நினைச்சதாக வாழ்ந்தாங்க. அடுத்தது இந்த புத்தருக்கு பிறகு புத்தர் பௌத்த மாநாடுகள் பல மாநாடுகள் நடந்தது. பல மாநாடுகள் என்ன செய்தன? நடந்தன. அது எங்கெங்கெல்லாம் நடந்து சொன்னால், முதலாவது மாநாடு எங்க நடந்துச்சுமா? முதலாவது மாநாடு ராஜ கிருகம்ங்கிற நடந்தது. ரெண்டாவது மாநாடு என்னன்னா வைசாய். ரெண்டாவது மாநாடு நடந்தது வைசாய் நடந்தது. மூணாவது மாநாடு பாடலிபுத்திரம். மூணாவது மாநாடு நடந்தது பாடலிபுத்திரம். நாலாவது ஒரு மாநாடு நடந்தது காஷ்மீர் இடத்துல. இங்க காஷ்மீர் இடத்துல காஷ்மீர் ஆக இந்த 4 இடங்களிலும் இந்த புத்த மதங்கள் என்ன செய்து மாநாடுகள் நடைபெற்றது. மாநாடுகள் என்ன செய்யும்? உலகத்தில் உள்ள அனைத்து புத்த பிட்சுகளும் வந்து சேருவாங்க. அந்த நாட்டின் வளர்ச்சியை பற்றி பேசுவாங்க. என்னென்னலாம் பண்ணணும்னு நினைப்பாங்க, யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கணும்னு நினைப்பாங்க, என்னென்ன நல்ல காரியங்கள் யாருக்கெல்லாம் செய்யணும்னு நினைப்பாங்க, புத்த மத வளர்ச்சிக்கு என்னென்ன காரியங்களை பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாநாடு இந்த 4 இடத்திலும் நடந்தது. இதன் மூலமாக இந்த பௌத்த மதம் இந்தியாவில் எவ்வாறு தோன்றியது, அதன் பின்பு மற்ற நாடுகளுக்கு என்ன செய்தது விளங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பௌத்த மதம் குறைஞ்சி போச்சு. ஆனால் நமக்கு அருகில் இருக்கின்ற இலங்கை தேசத்திலே புத்த மதம் அதிகமாக இருக்கும். புத்த மதத்தில் தான் அங்கே அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி சீனாவை எடுத்துக்கிட்டாலும் அங்கேயும் புத்தர்கள் அதிகமாக இருக்காங்க. ஜப்பான் எடுத்துக்கிட்டாலும் அங்கேயும் புத்தர்கள் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் புத்த மதம் பரவி இருக்கின்றது. இந்த அளவிற்கு இந்த மாபெரும் சிந்தனையாளர்கள் இந்திய நம்பிக்கைகள் தலைப்பிலே இந்த பௌத்த மதத்தை குறித்து இங்கு நாம் பார்த்திருக்கிறோம். நாம் இதுவரை படித்த பாடத்துடைய சுருக்கத்தை குறித்து நாம் பார்த்தோமானால், இந்த புத்த மதத்தை நிறுவியவர் சித்தார்த்தர் தான். இது சித்தார்த்தர் அவருடைய இயற்பெயர், பழைய அப்பா அம்மா வச்ச பேர். அதன் பின்பு அவர் என்ன பண்ணாரு? கௌதமன் மாறினார். அதுக்கடுத்தால இவருடைய பிறப்பை பார்த்தால் மிகவும் ஒரு துயரமான ஒரு பிறப்பு. இவர் சாஸ்திரிய இனத்தை சேர்ந்தவர், சாட்சிய இனத்தை மரபு வழியைச் சேர்ந்தவர், அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவர் பிறந்து 7 நாளிலேயே அம்மா இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க சித்தி தான் என்ன செய்தாங்க? வளர்த்தாங்க. அவங்க பேர் கௌதமி. சரி, இப்படி அப்படி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்க அப்பா பேர் என்ன? சுத்தோதனர். அம்மா பேர் மாயாதேவி. இவர் பிறந்தது எங்கன்னு சொன்னால் நேபாளத்தில் உள்ள லும்பினி தோட்டங்கிற இடத்துல என்ன செய்தார்? பிறந்தார். சரினா இவர் இறந்த இடம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ருசிங்கிற ஒரு நகரம். இவ்வளவும் அவருடைய பிறப்பை குறித்து நம்ம பார்க்குறோம். அடுத்த இன்னொன்று நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இவர் அரசராக இருக்கும்போது, இளவரசராக இருக்கும்போது குதிரையில் போகும்போது பல இடங்களை அவர் பார்க்குறாரு. அந்த 4 நிகழ்வுகள் அவரை துயரப்படுத்தின. அவருடைய மனதை தொட்டது. முதல் என்னென்னா, அவர் குதிரையிலே போகும்போது, அது அந்த படமுடைய 226 முதல் பண்ணிருக்கான். அவர் குதிரையில் போகும்போது அங்கே ஒரு கூன் விழுந்த ஒரு வயதான பெரியவர் கவலையோடு நினைச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அட்டால பார்க்குறாரு, தீர்க்க முடியாத ஒரு நோயை உடைய ஒரு மனிதர் அங்கே நினைச்சிட்டு இருக்காரு, கவலையோடு காணப்படுகிறார் நோயாளி. அதுக்கு அட்டால என்ன செய்கிறாங்க? ஒருத்தரை இறந்த ஒருத்தரை அவருடைய உறவினர்கள் கவலையோடு நினைச்சிட்டு இருக்காங்க, தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் மேலே கடைசி யாருக்கா? ஒரு துறை ஒரு மரத்துக்குள்ள இருந்து நினைச்சிட்டு இருக்காரு, தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த 4 காரியங்கள் பார்க்கும்போது முதல் 3 காரியங்களும் துயரமாக காணப்படுகிறது. 4வது காரியத்தை பார்க்குறோம், அவர் யார் பண்ணிட்டு இருக்கிறாரு? அப்போ
கவலையுமே இல்லாமல் இருக்காரு. அன்றைக்கு தான் முடிவு பண்ணுறாரு, நம்மளே நாயகண்டி தான் துறவியாக மாறிவிட்டேன்னு சொல்லி 29 வயசில் அவர் என்னது தவம் இருக்க ஆரம்பிச்சார். தவம் என்றால் உணவு உண்ணாமல் இருக்கும்போது அது இருந்து பார்த்துக்காரு, எந்த ஒரு ஞானமும் அவருக்கு கிடைக்கல. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் இருக்கிறாரு, ஒரு தவம் இருந்திருக்காரு, எந்த ஒரு பிரச்சனமும் இல்லை. அப்போ நம்ம இப்படி இருந்து பிரயோஜனம் இல்லை. நம்ம உடம்பு தான் என்ன செய்யும், வெளியும் நம்முடைய உடம்பு தான் என்ன செய்யும், பலவீனமாகவும் நம்ம எப்படி இருக்கான்னு தான் என்ன செய்வோம், தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அது போல தியானம் பண்ண ஆரம்பிச்சார். எங்கே கயாங்கிற இடத்துல ஒரு ஆசிரமத்துக்கு முன்னே தியானம் பண்ணாரு. அது ரொம்ப நாளோட தியானம் பண்ணல, 45 நாளிலேயே அவருக்கு என்ன வந்தது, ஞானம் வந்தது. அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணாரு, அந்த ஞானம் பெற்றார். அதன் பிறகு அவர் போதனை பண்ண ஆரம்பித்தார். வாழ்க்கை உண்மை உணர்ந்தார். வாழ்க்கை துன்பமும் துயரமும் இருந்தது. நீ அந்த பூனனை பார்த்தாரு, அந்த நோயாளியை பார்த்தாரு, செத்தவங்களை குடும்பத்தை பார்த்தாரு. எல்லாரும் துயரமும் உண்டு, துன்பமும் உண்டு, கஷ்டமும் உண்டு. அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஆசை. அப்போ இந்த ஆசையை நீக்கினா நம்ம நல்லா வாழலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு செய்தாரு, வந்து விட்டார். சரி, இது மக்களுக்கு என்ன செய்தார், போதித்தார். அதுக்கடுத்தது 8 வழியை பின்பற்றினார். என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், நல்ல நம்பிக்கை, நல்ல எண்ணம், நல்ல பேச்சு, நல்ல செயல், நல்ல வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல அறிவு, நல்ல தியானம் இதெல்லாம் பார்த்தார். மக்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு சொன்னார், போதனை பண்ணார். எளிமையாக இருந்தது போதனை. எப்படி இருந்தது, எளிமையாக இருந்தது. அந்த மக்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க மொழியிலேயே இருக்கிறார், போதனை பண்ணினார் என்று நம்ம பார்க்கணும். அன்றாட வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகளை குறித்து அவர் என்ன செய்தார், சொன்னார். அடுத்தால இவர் என்ன செய்தார், பல அறிவுரை சொன்னார். என்ன சொன்னாருன்னு சொன்னால், கர்ம வினை உண்டு, நீ தப்பு பண்ணினா அது தண்டனை உண்டு. நீ தண்டனை அடிக்கிறாலும் உன்னுடைய சந்ததி செய்யும், அனுபவிக்கும். இல்லைன்னா மறுபிறப்பின்னு வந்துன்னா அதில் நீ கஷ்டப்படுவா அப்படின்னு சொன்னார். இப்படி நிறைய காரியங்களை பண்ணார். கடைசியாக நம்ம பார்க்குறது என்னன்னு சொன்னால், இந்த பௌத்த மாநாடுகள் நடந்த இடத்தை பார்க்கும்போது 4 இடத்துல நடந்தது. அந்த 4 இடத்துல முதலாவது நடந்தது ராஜகிருலம் அப்படிங்கிற இடத்துல நடந்தது. 2வது வைசாலிங்கிற ஒரு இடத்துல நடந்தது. 3வது வாகித்திரங்கிற ஒரு இடத்துல நடந்தது. 4வது காஷ்மீரில் நடந்தது. இவ்வாறு இந்த நடந்தது. இதன் இந்த பௌத்த மதத்தை தோற்றுவித்தவர் புத்தர், கௌதம புத்தர். இவர் இந்த பௌத்த மதத்தை மற்ற இடங்களுக்கு பரப்பினார். சில மன்னர்களும் கூட, அசோகரை எடுத்துக்கொண்டவரால் அசோகர் பௌத்த மதத்தை இலங்கைக்கு பரப்பினார். அதற்கு உதவியெல்லாம் செய்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம். இவ்வாறு இந்த நாடானது வளர்ச்சி ஏற்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து வரும் நாட்களிலே நாம் இதுக்கு அடுத்த இந்த பாடத்தில் உள்ள பயிற்சி, இந்த பாடத்தில் உள்ள பயிற்சி நாட்கள் அதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை மாணவர்களுக்கு நான் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பி வைப்பேன். அதை நீங்கள் சரியாக விடைகளை அனுப்பி வைப்பேன். நீங்கள் அதை சரியாக பார்த்து அதை எழுதி, அது உங்களுடைய அந்த சமூக அறிவிற்கு போடப்பட்டிருக்கின்ற அந்த நோட்டிலே எழுதி, அசைன்மெண்ட் எழுதி வைத்துக்கொள்ள வேண்டும். அதை வாட்ஸ்அப்பை எடுத்து உங்களுடைய அந்த பாட ஆசிரியர்களுக்கு அனுப்ப வேண்டும். பள்ளிக்கு வருகின்ற நாட்களிலே அந்த அசைன்மெண்ட்களை மாணவர்கள் தவறாது கொண்டு வர வேண்டும். இதுவரை இந்த நேரம் முழுவதும் மாணவர்கள் இந்த பாடத்தை கவனமாக கவனித்ததற்கு நன்றி. இது நன்றாக வாசித்து பின்னால் கொடுக்கப்படுகின்ற பயிற்சி வினாக்களுக்கு விடைகளை நீங்களே என்ன செய்யுங்கள், அதை கண்டுபிடித்து பாருங்கள். ஒரு வேளை அதை கண்டுபிடிக்கவில்லை என்றால் விட்டுவிடுங்கள். வருகின்ற அந்த பாட வேளையில் நான் உங்களுக்கு அதனுடைய வினாக்களுக்கான விடையும் நான் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைப்பேன். அதை பார்த்து நீங்கள் தெளிவாக உங்களுடைய அசைன்மெண்ட் நோட்டிலையும் வகுப்பு நோட்டிலையும் எழுதி வைத்து வரும் காலங்களிலே அந்த நோட்டுகளை பள்ளிகளில் ஒப்படைக்கும் போது அதை முழுமையாக இருக்க வேண்டும். இதன் மூலமாக இதை நீங்கள் கற்று அதை அறிந்து கொண்டு அதை படித்தீர்களெல்லாம் மாணவர்கள் நன்றாக கற்றுக்கொள்ள முடியும். வருகின்ற சிறப்பு தேர்வுகளிலே சிறப்பாக தேர்வு எழுத முடியும். சிறப்பாக தேர்வு எழுதி புதிய வருகின்ற கல்வியாண்டிலே புதிய வகுப்புகளுக்கு செல்ல உங்களுக்கு உதவியாக இருக்கும். எனவே மாணவர்கள் இதை கவனமாக பின்பற்றவும். நன்றாக கவனித்த மாணவர்களுக்கு நன்றியை தெரிவித்து